கன்னியாகுமரி அருகே போலீசை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற ரவுடி தூத்துக்குடி செல்வத்தை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் வேலாயுத பெருமாள். போலீசாரை தாக்கிய அந்த ரவுடியின் விவரங்கள் என்ன? அவர் மீது என்னென்ன வழக்குகள் நிலுவையில் இருக்கு? கண்டிப்பாக, அதாவது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக நடைமுறைப்படுத்துவதில் தமிழக அரசும் மற்றும் காவல்துறையும் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மாவட்டந்தோறும் ரவுடிகள் கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அவர்களை தீவிரமாக போலீசார் கண்காணித்து வருகிறார்கள். இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி செல்வம் என்பவர் மீது 6 கொலை வழக்குகள் உட்பட 27 வழக்குகள் உள்ளன. இவர் இந்நிலையில் தலைமறைவாக இருந்து வந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி செல்வமானவர் சுசீந்திரம் அருகே தேரூர் 4 வழி சாலை அருகே மறைந்திருப்பதாக சுசீந்திரம் காவல் ஆய்வாளர் ஆதாமலிக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு சுசீந்திரம் காவல் ஆய்வாளர் ஆதாமலி மற்றும் சக காவலர்களுடன் சென்று ரவுடியை செல்வத்தை பிடிக்க முயன்றனர். இதனை கண்ட ரவுடி செல்வம் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஒரு காவலரை கையில் தாக்கினார். இதில் அந்த காவலர் படுகாயமடைந்தார். மேலும் காவலரை தாக்கிவிட்டு செல்வம் தப்பி ஓட முயன்ற நிலையில் அவரை சுசீந்திர காவல் ஆய்வாளர் தனது கைத்துப்பாக்கியால் காலில் சுட்டு பிடித்தார். இதனைத் தொடர்ந்து தப்பியோடிய செல்வத்தையும் மற்றும் படுகாயமடைந்த காவலரும் நாகர்கோவில் ஆசாரிகுளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் மேலும் ரவுடி சுட்டு பிடிக்கப்பட்ட சம்பவமானது கன்னியாகுமரி மாவட்டத்தில் போலீசார் பகுதி வட்டாரத்திலும் பொதுமக்கள் மத்தியிலும் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த ரவுடி செல்வத்துக்கு மேல் பல வழக்குகள் இருப்பதன் காரணமாக அவரிடம் மேலும் தொடர்ந்து விசாரணை செய்யப்படும் எனவும் காவல்துறை வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.